தமிழக தேர்தல் ஆணையம் கோட்டை விட்டதா? வாக்குப்பதிவு உயர்வு சதவீதம் நிஜமான கணக்கு என்ன என்பதை 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டசபை தேர்தலில் ஏற்பட்ட வாக்கு சதவீத உயர்வு ஆட்சி மாற்றத்தை தருமா, இல்லை பழைய ஆட்சியை தொடருமா? 1971இல் 72% வாக்குப்பதிவு பெற்று திமுக ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் 1977இல் 61%, கிட்டத்தட்ட 11% வாக்குப்பதிவு குறைவாக இருந்த சூழலில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தார். சரி, 2011இல் 78% வாக்குப்பதிவு அதிமுக ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் 2016இல் 74% வாக்குப்பதிவு 4% குறைவு என்ற நிலையிலும் அதிமுகவை மீண்டும் ஆட்சியை பிடித்தது. எனவே ஆட்சியை கைப்பற்றுவதற்கு வாக்கு சதவீதம் கூடுவதாலோ அல்லது குறைவதாலோ எந்தவிதமான மாற்றமும் கணிக்கவும் முடியாது என்பது உண்மையே. 2016இல் ஏற்பட்ட வாக்குப்பதிவுக்கும் 2011இல் ஏற்பட்ட வாக்குப்பதிவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தாலும் அதிமுகவே மீண்டும் ஆட்சியை தொடர்ந்துள்ளது. இந்த நிலையில் 2021ஆம் வருட தேர்தலில் வாக்குப்பதிவு 72%, அதே 2024இல் கிட்டத்தட்ட 85% என தெரிய வருகிறது. இந்த வாக்குப்பதிவு சதவீத உயர்வுக்கு காரணம் வாக்காளர்கள் விழிப்புணர்வுடன் வாக்களித்ததா என்று பார்த்தால் எஸ்ஐஆர் முக்கிய காரணம். கிட்டத்தட்ட 8 முதல் 10% வாக்குகள் பல்வேறு பகுதிகளில் குறைக்கப்பட்டன, நீக்கப்பட்டன என்றே சொல்லலாம். அதன் அடிப்படையில் தற்பொழுது உயர்ந்திருக்கும் 12% வாக்குப்பதிவில் 4% தான் உண்மையாகவே வாக்கு பதிவு உயர்ந்துள்ளது என்றே சொல்லலாம். சரி, 1921இல் வாக்குப்பதிவு 4,58,00,000. தற்பொழுது வாக்குப்பதிவு 4,88,00,000. கிட்டத்தட்ட 25 லட்சம் வாக்குகள் தான் உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் வாக்குப்பதிவுக்கான தேர்தல் ஆணையம், தமிழக தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவை உயர்த்தும் எண்ணத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியது என்றால் மாறுபட்ட கருத்தல்ல. மிகவும் சிறப்பாக தமிழக தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் பல்வேறு பிரச்சாரங்களையும் நிகழ்ச்சிகளையும் விழிப்புணர்வு ஏற்படுத்த நடத்தியது என்றாலும் எங்கே கோட்டை விட்டது? இதோ பாருங்கள். தென் மாவட்டங்களில் திருநெல்வேலியில் 77% வாக்குப்பதிவு, ராமநாதபுரத்தில் 77% வாக்குப்பதிவு, சிவகங்கையில் 76% வாக்குப்பதிவு, கன்னியாகுமரியில் 75% வாக்குப்பதிவு. இப்படி குறைந்த வாக்கு சதவீதம் பெற்ற மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள். அதிக வாக்கு பெற்ற மாவட்டம் கரூர். இந்த நிலையில் ஏன் இந்த தென் மாவட்டங்களில் வாக்குப்பதிவு சரிவு? சென்னை உட்பட மாவட்டங்களில் வாக்குப்பதிவு உயர்வு. இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தின் தேர்தல் பதிவு அன்று போக்குவரத்து வசதியில் கோட்டை விட்டதே என்று சொல்லலாம். தீபாவளி, பொங்கல், முக்கிய திருவிழா காலங்களில் பஸ் போக்குவரத்தை உயர்த்தும் மாநில அரசு, அதேபோல் மத்திய அரசும் கூடுதல் சிறப்பு ரயில்களை விடும். இப்படி பல்வேறு வசதிகளை பயணிகளுக்கு செய்து தரும் நிலையில், இந்த நிலையில் சென்னையிலிருந்து தென் மாநில மாவட்டங்களுக்கு செல்பவர்களுக்கான போக்குவரத்து வசதியை செய்து தர தமிழக தேர்தல் ஆணையம் தவறிவிட்டதே என்று சொல்ல வேண்டும்.
முக்கியமாக பஸ் போக்குவரத்தில் கோட்டை விட்டுவிட்டது. எப்பொழுதும் பஸ் போக்குவரத்து கூடுதலாக விடுவதற்கான அறிவிப்புகள் வெளிவரும் சூழலில் தேர்தல் நாள் வரை அதற்கான எந்த விதமான அறிவிப்பையும் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை. அதிகாரிகளிடம் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை என்றே சொல்ல வேண்டும். அதேபோல் தென்னக ரயில்வேயும் சிறப்பு ரயில்களை ஒன்று விட்டதை தவிர வேறு எந்த விதமான சிறப்பு ரயில்களையும் தென் மாவட்டங்களுக்கு அறிவிக்கவில்லை. இப்படி போக்குவரத்து துறையில் தென் மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு செல்பவர்களுக்கான போக்குவரத்து வசதி இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பாக தமிழக தேர்தல் ஆணையம் நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை. இதனால் தான் கிளம்பாக்கம் போன்ற போக்குவரத்து நிறைந்த தென் மாநில பஸ்ஸுகள் போக்குவரத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய இயலவில்லை. அதேபோல் தென் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய சிறப்பு ரயில்களும் தென்னக ரயில்வே அதிகரிக்கவில்லை. இந்த குழப்பமான சூழலை பஸ்க்காக காத்திருக்கும் வாக்காளர்கள் கிளம்பாக்கத்தில் போராடும் அளவிற்கு சென்று விட்டனர். யார் குற்றம்? இதனால் வாக்களிக்க தவறி அவருடைய 5 ஆண்டுகால கனவு வீணாகிவிட்டது. ஒரு பக்கம் வாக்காளர்கள் வாக்களிக்க விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்ட தமிழக தேர்தல் ஆணையம், மறுபக்கம் அதற்கான போக்குவரத்து வசதிகளில் கோட்டை விட்டது ஏனோ. இதனால் தென் மாவட்டங்களில் பெருவாரியான வாக்கு சதவீதம் வட மாவட்டங்கள் மற்றும் சென்னை போன்ற நகரில் ஒப்பிடும்போது குறைவாக காணப்பட்டது. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே தமிழக தேர்தல் ஆணையம் இதற்கு பொறுப்பேற்குமா அல்லது யார் இந்த விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்தார்கள் என்பதை அறியுமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். ஆனாலும் தேர்தல் நடந்து முடிந்துவிட்ட நிலையில் தென் மாவட்டங்களுக்கு மறு தேர்தல் நடத்தப்படுமா? யாராவது நீதிமன்றம் சென்றால் தமிழக தேர்தல் ஆணையம் என்ன பதில் கூறும் என்பதை இன்னும் சில தினங்களில் நாம் தெரிந்து கொள்ளலாம். எனினும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முயற்சி, தமிழக தேர்தல் ஆணையத்தின் முயற்சி சிறப்பான ஒரு தேர்தலை நடத்துவதற்கு உதவியது என்று கூறினாலும் போக்குவரத்து வசதியில் கோட்டை விட்டு விட்டது தமிழக தேர்தல் ஆணையம் என்பது மாறுபட்ட கருத்து அல்ல. இதனால் பயணிகள் வாக்காளர்கள் சிரமப்பட்டது பெரும் கதை.